நம்ம கேப்டன் விஜயகாந்த் வந்து கிட்டத்தட்ட 150 படங்களுக்கு மேலே நடிச்சிருக்காரு. அந்த 150 படங்களில் கிட்டத்தட்ட 25 படங்கள் கிட்ட அவர் இறந்த மாதிரியான சீன்ஸ் அந்த கேரக்டரேஷனில் வந்து அவர் நடிச்சிருக்காரு. இல்லை நிறைய வந்து டபுள் ஆக்ஷனில் இருக்க மாதிரியான விஷயங்கள் இருந்துகிட்ருக்கும். ஆனால் அதில் ஒரு சில படங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளை வேறு லெவலில் கண்கலங்க வச்சுருந்துருக்கும். அந்தளவுக்கு நம்ம கேப்டனோட நடிப்புன்றது ரொம்பவே அபாரமாக இருந்திருக்கும். ஆக்சுவலி இன்றைக்கி நம்ம கேப்டன் டெத்து இந்த நல்லடக்கம் இந்த ஒரு டைமில் வந்து ஆக்சுவலி இந்த படத்தை நான் பார்க்கும் பொழுது ரெஃபர் கோசம் இன்னும் ரொம்ப அது எமோஷனல் ஆகுது. அந்த எமோஷனலை இப்போ உங்களுக்கும் நான் கடத்த விரும்புகிறேன் இந்த ஒரு நாளில். இல்லை முடிஞ்ச வரைக்கும் நான் மோஸ்ட் ஆஃப் இமேஜஸை சென்ட் பண்ண போகிறல. ஏன்னா அந்த படங்களை நீங்கள் பாருங்கள், கேப்டன் ரசிகளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கண்டிப்பாக எமோஷனல் ஆகிடுவீங்க. தெரியாதவங்க ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டெத் சீனில் நான் குறிப்பிட்ட படங்கள் வந்து அழுகிற அளவுக்கு வந்துடும். இந்த 25 படங்களில் வந்து கிட்டத்தட்ட 23 படங்கள் கிட்ட நான் எடுத்திருக்கேன். மீது ஏதாச்சும் விட்ட படங்கள் இருந்தால் நீங்கள் வந்து அதை கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை முதலேருந்து பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு படமே தூரத்து இடி முழக்கம். இந்த படத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி கிளைமேக்ஸ் சீனில் வந்து நம்ம கேப்டன் இறந்துருவார். நம்ம கேப்டன் விஜயகாந்துக்கு வந்து ஹீரோவாக ஃபஸ்ட்டில் வந்து கால் ஷீட்டுக்கு ஓகேயான படம் இந்த படம் தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு முதல் படம்ன்றதே பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் இறக்குற மாதிரி அது கிளைமேக்ஸில் வந்து அது இல்லை பெரிய அளவில் கதையில் எமோஷனல் ஆகி நம்ம அழுவோமா அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக அந்த கதாபாத்திரம் இறந்தது நம்மளுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அடுத்து பார்வையின் மறுபக்கம்ட்டு ஒரு படம். அந்த படத்தில் வந்து அவரோட குடும்பத்தை பழி வாங்கணும் இல்லை கொல்லணுன்றதுக்கோசம் பண்ணிட்டு இருக்கும்போது அதில் ஸ்ரீபிரியா அப்புறம் அவங்க அண்ணன் போலீஸ்லாம் இருப்பாங்க. அவங்களாம் ரவுண்ட் அப் பண்ணி சுடுற மாதிரி அப்போ இறந்துருப்பாரு. கூடவே ஸ்ரீபிரியாவும் இறந்த மாதிரியான அந்த ஒரு படம் முடியும். ஸோ இந்த ஒரு படத்துலையும் கேப்டன் இறந்த மாதிரி காட்டியிருப்பாங்க கிளைமேக்ஸில். அடுத்து ஓம் சக்தின்ட்டு ஒரு படம். இந்த படத்தில் வந்து ரொம்பவே கெட்டவனாக இருந்துட்டு இருப்பார். கடைசி சீனில் வந்து சாமியை வந்து தண்டிக்கிற மாதிரி ஆக்சுவலி தண்டிக்கிறது இங்கே இறக்குறாரா இல்லை திருந்திடுவார்னு நினைக்கிறேன் நான் கடைசியாக. ஆனால் அவரை வந்து ரொம்பவே வந்து தண்டிக்கிற மாதிரி சாமியை அந்த ஒரு சீன்ஸ் காட்டியிருப்பாங்க. எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அடுத்ததாக வைதேகி காத்திருந்தால். அந்த வைதேகி காத்திருந்தால் படத்தில் ஆக்சுவலி இந்த படம் பார்த்துட்டு ஃபுல்லாக கடைசியில் பார்க்கும்போதுலாம் கன்ஃபார்ம்டாக நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். ஏன்னா அந்தளவுக்கு அந்த வெள்ளைச்சாமின்ற கேரக்டர் நம்மளுக்கு ஒரு காதல் ஜோடியை சேர்த்து வைக்கிறதுக்கோசம் ஒரு இறந்ததுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா அந்த சில மாதிரி நிற்பார். அதை பார்த்துட்டு வில்லங்கள்லாம் பயந்து ஐயோ இவனால இந்த மாதிரி நின்றுட்டுருக்கானே கம்பீரமான்ற அளவுக்கு அது அந்த அளவுக்கு அந்த இறப்புன்றது கண்டிப்பாக வைத்திய காத்திருந்தால நம்ம விஜயகாந்த் வந்து அந்த அளவுக்கு ஆக்ட் கொடுத்துருப்பாருன்னு சொல்லணும். அந்த இறந்த மாதிரியான ஒரு விஷயம்ன்றதை தாண்டி அந்த இறந்தால் கூட ஒருத்தன் கம்பீரமாக இருப்பான் அப்படிங்கிறத வந்து அன்றைக்கி வைத்திய காத்திருந்தாலே நம்ம கேப்டன் வந்து உருவாக்கி வச்சுட்டு போயிருப்பார். அடுத்து கீட்டி அப்படின்ற படத்துலையும் அவர் இறந்த மாதிரி இருக்கும். எஸ்லாம் நான் ரெஃபர்லஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அதை தாண்டி பெருசாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போனால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகக்கூடாதுன்னு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து புது யுகம் அப்படின்ற படத்துலையும் நம்ம கேப்டன் இறந்த மாதிரி இருக்கும். அடுத்து கரிமேடு கருவாயன் அப்படின்ற படத்துலையும் இறந்துருப்பார். வசந்தராகம் படத்துலையும் இறந்த மாதிரி வந்திருக்கும். புதிய தீர்ப்புன்ற படத்துலையும் இறந்துருப்பார். தழுவாத கைகள் அப்படின்ற படத்துலையும் டெத்து அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி நீங்கள் ஃபேன்ஸ்லாம் வந்து இந்த படம் வந்து உங்களுக்கு பக்காவாக ஞாபகம் வருங்க அப்படின்னாக்கா எனக்கு என்ன மாதிரி டெத் ஆகியிருப்பார் அப்படின்றத முடிஞ்ச வரைக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி எனக்கு நிறைய விஷயங்கள் ஞாபகம் இருக்குது, பட் தப்பாக சொல்லக்கூடாது. ஏன்னா ஓம் சக்தியை நான் ரெஃபர் பண்ணல. ஸோ அது மாதிரி தப்பாக நிறைய விஷயங்கள் வந்துடக்கூடாதுன்றதுக்கோசம் தான் அந்த படங்கள்லாம் சொல்கிறேன். அடுத்து காலையும் நீயே மாலையும் நீன்ட்டு அப்படின்ட்டு ஒரு படம். இல்லை பிரபு நம்ம விஜயகாந்த் வந்து அண்ணன் தம்பியாக நடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலி இந்த படத்தில் வந்து அப்பா விஜயகாந்த் போலீஸாக இருப்பார், அவர் வந்து இறந்துருப்பார். அடுத்து சிறையில் பூத்த சின்ன மலர். இங்கேயும் வந்து டபுள் ஆக்ஷனில் இருப்பாங்க. ஒரு விஜயகாந்த் ஜெயிலே இருப்பார். ஸோ அவர் இறந்துட்டு இருப்பார் நினைக்கிறேன். ஆக்சுவலி இதெல்லாம் பார்த்தது தான், ஆனால் மைல்டாக மறந்துக்குது. அடுத்து தீர்ப்பு என் கையில்ட்டு ஒரு படத்துலையும் நம்ம கேப்டன் இறந்த மாதிரி இருக்கும் அவர் கேரக்டர். அடுத்து உள்ளத்தில் நல்ல உள்ளம் அப்படின்ற படத்துலையும் அவர் இறந்த மாதிரியான கேரக்டர் இருக்கும். நெக்ஸ்ட் பொறுத்தது போதும்ட்டு ஒரு படம், அதுலேயும் இறந்த மாதிரி. ஆக்சுவலி இல்லை என்னன்ட்டு சரியாக ஞாபகம் இல்லை, வருது பட் வேண்டாம், நான் தப்பாக சொல்ல விரும்பல. ஆக்சுவலி இது எல்லாத்தையும் நான் ஓவராலாக ரெஃபர் எடுத்து பண்ணாக்கா எனக்கு ரொம்ப லேட் ஆகிடும் வீடியோ. இந்த டைமில் கொடுக்கணும். ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு கமெண்ட்டில் வந்து கொஞ்சம் கன்வே பண்ணுங்கள் இந்த படங்கள்லாம் என்ன மாதிரி இறந்தார். இன்னொன்று வந்து அவர் இறந்துருக்காரா இல்லை நான் மிஸ்டேக்டாக சொன்னால் கூட ஓகே தான், அதையும் சேர்ந்தே வந்து டேக் பண்ணுங்கள். அடுத்து பூந்தோட்ட காவல்காரன் அப்படின்ற படத்தில் நம்ம கேப்டன் இறந்துருப்பார். ஆக்சுவலி இந்த படம்லாம் வந்து வைதேகி காத்திருந்தாலுக்கு அப்புறம் வேறு லெவலில் நம்மளுக்கு வந்து அதே மாதிரி தான் ஆக்சுவலி காதலரில் சேர்த்து வச்சுட்டு இறந்துருப்பார். ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஆக்சுவலி இந்த படம் பார்க்கும்போது. அதுவும் கடைசியில் அந்த இளையராஜா ஒரு சாங்கை போட்டு வச்சு அவர் படுத்துகிற பாடுறதுக்கு பார்த்தீங்களா, ஆல்ரெடி நம்ம கேப்டன் ஆக்டிங்கே நம்ம தாழ முடியாமல் உட்காந்துட்டு இருப்போம். அந்த இளையராஜா சாங்குக்கும் அந்த ராதிகா கூட இருந்து அழுகிறதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா அழுகாமல் போகவே முடியாது. அதுவும் கிளைமேக்ஸினை பார்த்தாலே எழுவீங்க. படத்தை ஃபுல்லாலாம் பார்த்துருந்தீங்கன்னா கேப்டனோட ஆரம்ப காலம் அந்த இதெல்லாம் நினச்சி கண்டிப்பாக அழுகாமல் இருக்க முடியாது. அதுக்கெல்லாம் அந்த டைமில் பெருசாக ஒர்க் அவுட் ஆனால தான் தேட்டரிக்கல் அவ்வளோ பெரிய வெற்றியாச்சு இந்த பூந்தோட்ட காவல்காரன். அடுத்து செந்துர பூவே, இதுவும் வந்து வைத்தியை காத்திருந்தால் பூந்தோட்ட காவல்காரன் மாதிரி நம்ம ரஜினி எப்படி வந்து ஒரே கதையில் நிறைய படங்கள் பண்ணுவாரோ அந்த மாதிரி நம்ம கேப்டனும் அவருக்கு ஒர்க் அவுட் ஆன பல படங்களில் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. ஸோ செந்துர பூவிலையும் அதே மாதிரி தான் காதலரில் சேர்த்து வைக்கிறது கோசம் அவருக்கு ஒரு டிசீஸ் இருக்கும். ஸோ கேப்டன் இல்லை தான் அவர் பெருசாக ப்ராப்ளம் ஆனார். அந்த இதில் வந்து அவருக்கு டக்குன்ட்டு அது அட்டாக் ஆகிடும், அவருக்கு மைண்ட் அட்டாக் மாதிரி ஒன்று வரும். ஸோ அதில் வந்து ட்ரெயின்லேருந்து ஸ்லிப் ஆகி ஏற பார்த்தா
சந்திரசேகர் கையில் பிடிச்சி அவர் அந்த அந்த அட்டாக் வந்தவனே நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். ஐயோ கேப்டனுக்கு என்னவோ ஆகுது அப்படி கீழே ட்ரெயின்லேருந்து கீழே விழுந்து அதை காப்பாற்ற பார்த்து அதுவும் சந்திரசேகர் அவரை கூட்டிகிட்டு போகிற அந்த கடைசியில் அவர் வலிச்சிட்டே போவாங்க ஆக்சுவலி ஒரு பாடியை விடாமல். அதில் அவர் இறந்துருவார். அதெல்லாம் பார்க்கும்பொழுதே ரொம்ப வேறு லெவலில் ஆகிடும். ஆக்சுவலி அந்த முழு படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி வந்து இருந்த மனுஷன் இந்த மாதிரி ஆகிட்டார் அப்படின்ற மாதிரி அந்த படம் வந்து நம்மளுக்கு ஒரு நடிப்பின் மூலமாகவே நம்மளோட ஒரு இறப்புன்றது அந்தளவுக்கு கடத்துவார். ஸோ நிஜத்துலேயே நீங்கள் நம்ம கேப்டன் இல்லைன்றது ஒரு மிகப்பெரிய சோகம். அடுத்து காந்தி பிறந்தவன் அப்படின்ட்டு ஒரு படம் இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா அப்பா விஜயகாந்த் ஒருத்தர் இருப்பார், அவர் இறந்துருவார். ஆக்சுவலி அநேகமாக மரத்தில் கட்டி வச்சு கொளுத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த படம் தானே, வேண்டாம் தப்பாக அதை சொல்ல தேவையில்ல. அடுத்து வீரம் வேலஞ்ச மண்ணுன்றதுலையும் டபுள் ஆக்ஷனில் இருப்பார், அதுலேயும் ஒரு விஜயகாந்த் இறந்துருவார். நெக்ஸ்ட்டு கண்ணு பட போகுத ஏண்டு படம், இதில் வந்து அப்பா விஜயகாந்த் ஒருத்தர் இருப்பார், நம்ம முத்துல வர ரஜினி இருக்கார்ல அந்த மாதிரி தாராளமான ஒரு அப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு கேரக்டரில் இருந்திருப்பார் நம்ம விஜயகாந்த். ஸோ அவர் வந்து இறந்துருப்பார். அந்த ஒரு இறப்புன்றதும் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு சின்ன பாதிப்பாக தான் இருக்கும். அடுத்து சிம்மாசனம் படத்துலேயும் வந்து அப்பா விஜயகாந்த் வந்து இறந்துருப்பார். இது பெருசாக வந்து அந்த கேரக்டரேஷனே இருக்காது. எனிவே இந்த கேரக்டர்லேயும் விஜயகாந்த் இறந்துருப்பார். அடுத்து பேரரசு. இந்த பேரரசு படத்தில் 2 விஜயகாந்த் இருப்பாங்க, அண்ணன் தம்பிட்டு. அதில் பேரரசோ அவர் விஜயகாந்தே கடைசியில் வந்து பிரகாஷ் ராஜோட அந்த விஷயம் வரும்பொழுது ஆக்சுவலி சுற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். இதுவும் லைட்டாக மறக்குது. எனிவே இன்னொரு விஜயகாந்த் வந்து இறந்துருப்பார். இது வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு ரொம்பவே எமோஷனல் ஆகும். ஆனால் எனக்கு என்னவோ பூந்தோட்ட காவல்காரன், செந்துருப்போவே, வைத்தியை காத்திருந்தால், அதுக்கு அடுத்து தான் நான் பேரரசு சொல்வேன். இந்த மாதிரி தான் என்னோட கவுண்ட் ஆர்டர் இருக்கும் அவரோட டெத் மூவிட்டு பார்க்கும்பொழுது. அதுக்கு அடுத்து ரமணா. ஆக்சுவலி இந்த ரமணா படம் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம்டாக சொல்லியே ஆகணும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு நியாயத்துக்கோசம் தன்னோட உயிரையே இழக்க போகிறான் அப்படின்றதெல்லாம் வந்து கேட்டிங்கன்னா அந்த அந்த இதுவே ரொம்ப இதுவாக இருக்கும். ஆக்சுவலி இன்றைக்கி மக்கள் எப்படி கதறோமோ அந்த விஷயம்லாம் அன்றைக்கி அப்படியே ஸ்க்ரீனில் பண்ணியிருப்பார். ஏன்னா அன்னைக்கு அந்த படத்துலேயே வந்து ஒரு பெரிய தலைவர் அப்படின்ற மாதிரி அவர் உருவாக்கி மக்கள் கொண்டாட வச்சுருப்பாங்க. ஸோ இன்றைக்கி மக்கள் கதறதை நம்ம யூடியூப்பில் டிவிகளில் பார்த்துட்ருக்கோம், நியூஸில். ஆனால் அன்றைக்கி வந்து அதை படத்தில் பார்த்துட்டு நம்ம கேப்டன் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டார் போதே கண் கலக ஆரம்பிச்சுட்டு அவரை தூக்கில் போட்டு அவர் அந்த வேனில் ஆம்புலன்ஸில் ஏற்றும் போதெல்லாம் அழுக வரது மட்டும் இல்லாமல் அந்த மக்கள் கதறதுலேயே நம்மளுக்கு கண்டிப்பாக மிக பெருசாக பாதிக்கும் அந்த ரமணா மரணம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி நான் ஒரு 23 படங்களுக்கிட்ட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த படங்களில் வந்து அவர் என்னென்ன படங்களில் வந்து என்ன மாதிரி ஆனார்ன்ட்டு சில படங்களை ரொம்ப டெப்த்தாக பேசணும்னு நினச்சேன், பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த ஒரு டைமில் இந்த படம்ன்றது ஏன்னா எனக்கு தெரியல, நடித்த 150 படங்களில் கிட்டத்தட்ட 25 படங்களுக்கு வந்து டெத்து வர மாதிரியான ஒரு சீன்ஸில் வந்து எத்தனை ஹீரோக்கள் நடிச்சிருப்பாங்கன்னு தெரியல, ஒரு டாப் ஹீரோக்கள். ஸோ அதனாலேயே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பதிவிடணும்னு நினச்சேன்.